நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாள் உட்காந்து 1995 ஆகஸ்ட் 2 இவங்க என்ன பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? 1999 செப்டம்பர் 17ஆம் தேதி இவங்க என்ன எப்படி புறக்கணிச்சாங்கன்னு தெரியுமா? 2002 பிப்ரவரி 19ஆம் தேதி இவங்க கிட்ட எப்படி என்ன பத்தி பொய் சொன்னாங்கன்னு தெரியுமா? 2007 ஜூலை 6 இந்த பொண்ணு என்ன பார்த்து எப்படி முறைச்சான்னு தெரியுமா? 2020 பிப்ரவரி மாசம் எப்படி வீண் பள்ளி என் மேல சுமத்துனாங்கன்னு தெரியுமா? இப்படி எல்லாம் துன்பப்படுத்தப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கீங்களா? ஆனா எதுக்குமே நீதி கிடைச்சிருக்க அவங்களும் ஒப்புரவாயிருக்க மாட்டாங்க. நம்மளும் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், அதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். ஆனா அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி போய்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய காலப்போக்கில் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ மறுபடியும் அந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு நாள் இந்த கொரோனா காலத்துல ஒரு நாள் உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். திருப்பியும் எனக்கு அப்போ உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து டேட் பை டேட் வைஸா எல்லாமே ஞாபகம் என் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப டவுனா இருந்தேன். இருக்கிற பிரச்சனைல அந்த ஆதி காலத்துல இருக்கிற பிரசன்ட் காலத்துல இருக்கிறது எல்லா பிரச்சனையும் அப்படியே நான் முக்கி ஒரு மாதிரி கம்ப்ளீட் டவுன் ஆகிக்கிருச்சு. ஸோ இது பிசாசானவனின் செயல் தான். ஸோ இது நம்ம மைண்ட் அவன் சும்மா இருக்கவே விட மாட்டான். பிசாசானவன் என்ன செய்வான், நம்மளை கோபப்படுத்துறதுக்காக, நம்மளை இரிட்டேட் பண்ணுறதுக்காக, நம்ம எதாவது ரியாக்ட் பண்ணி அவங்க கிட்ட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று தூண்டிக்கிட்டே நம்ம இருப்பான். நம்ம என்ன செய்வோம், நம்ம அப்படியே விழுந்து உடைந்து நொடிந்து அப்படியே போய் நம்ம ஒரு ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன்ல இருப்போம். தேவனும் நம்ம இது கண்டுக்கிடலையோ, இது எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் விட்டுட்டு போயிட்டாரோ, நம்மளுக்கு நீதி கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய உள்ளத்துல என்ன செஞ்சுட்டு இருப்போம், ஏங்கி கொண்டு இருப்போம். நம்மளுக்கு நீதி கிடைக்காம நம்ம ரொம்ப தாழ்ந்து 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 போற மாதிரி இருக்கும். துன்பப்படுத்துறவங்களோட கை எப்பவுமே ஓங்கி இருக்கிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப செல்வ செழிப்பாவும் இருப்பாங்க. அவங்களதான் ஏசப்பா ரொம்ப ஆசீர்வதிச்ச மாதிரி இருக்கும். ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. எல்லாத்தையும் கணக்குல வச்சிருக்கிறார். தெரியங்களை ஆராய்கிற தேவனுக்கு சாத்தானின் தந்திரங்கள் எல்லாமே தெரியும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நம்மளுக்கு நியாயம் செய்யாம இந்த இடத்தை விட்டு நம்மளை விட்டு போகவே மாட்டார். எரேமியா 11 அதிகாரம் 20 வசனம் பாத்தீங்கன்னா, உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையுமா சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. சோ நம்மளுடைய தேவாதி தேவன் ஒரு நியாயாதிபதி. அவர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நீதியை சரி கட்டுகிற தேவனா இருக்கிறார். வேத புஸ்தகத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர்கள் யாரும் அப்படியே போனதே கிடையாது. நீங்க 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கலாம் நம்ம படுகிற கஷ்டத்தை நம்மளுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவன் சும்மா இல்ல, அவர் எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டே இருக்கிறாரு. ஒரு பீரியடுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க வாசிக்கலாம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு நீதியை தர வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை துதிப்போமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.